எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டாக அந்த இது பண்ணியிருக்காரு, கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபல் அந்த இதை வந்து முனிசிபாலிட்டிஸ் கிட்ட வந்து லோக்கல் பாடி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அதாவது அம்மா அந்த கேன்டீனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சிட்டியில் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அதான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து லோக்கல் பாடிஸ் அந்த ஜிசிசி அதை வந்து ஓன் ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அந்த பொருள்லாம் வாங்குறதெல்லாம் இருக்குல்ல, ப்ரொக்யூர் பண்ணுறது, வெசல்ஸு, அப்புறம் அந்த பில்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அந்த ரீபெயிண்ட் பண்ணுறது, வால், அதாவது அந்த க்ராசரிஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இதில் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை, அப்புறம் சர்வீஸ் வந்து நல்லா இல்லை கேன்டீன்லன்னு இது வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவர். இது வந்து அம்மா ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே வந்து இந்த கேன்டீன்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க வந்து டெத்து ஆனதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணப்பட்டது அந்த இது அவங்க ஓன் ஃபண்ட்ஸில் அப்படிங்கிறது லோக்கல் பாடிஸ் மூலமாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ரெனோவேட் பண்ணுறதுக்கு இந்த பொருள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பொருள் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம் பணம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜிசிசி கமிஷனர் டாக்டர் ஜிஎஸ் சமீரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒர்த்து வந்து 7.4 crore வந்து ஆல்ரெடி நாங்கள் ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்கோம் கேன்டீனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 கேன்டீனுக்கு கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு மேஜர் அப்கிரேட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. மித்ததெல்லாம் வந்து ஆல்ரெடி அது வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, நியூ ஷெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் அஃபீஷியல்ஸ்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணுங்கள் லைட்டிங், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பீப்புளுக்கு வந்து கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறது, அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சிஎம் ஜோசப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் என்ஷூர் பண்ணுங்கள், எஃபெக்டிவ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும், வாட்டர் பாடி அதாவது நீர்நிலைகள் அந்த இதெல்லாம் வந்து தூர்வாடுறதை பற்றி சொல்லியிருக்காரு, அந்த ஸ்கீம் பற்றி. அப்புறம் வந்து அந்த ஃபார்மர்ஸு அந்த பாட்டர்ஸுக்கெல்லாம் வந்து அந்த சாயில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அந்த இதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்லேருந்து இருக்கிறத வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிவ்யூ மீட்டிங் வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி இனிஷியேட்டிவ் வந்து தூர்வாரத்துக்கு என்ன ஆகும் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது. 40,000 வாட்டர் பாடிஸ் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு, வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் போட்ரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸு பாட்டர்ஸ்லாம் வந்து அந்த சாயிலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வித்தவுட் பே பண்ணாமல், லைசன்ஸும் இல்லாமல், பட் அது வந்து சூப்பர்விஷன் ஆஃப் அஃபீஷியல்ஸ் கன்சர்னோட அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அஃபீஷியல்ஸ் வந்து சிஎம் விஜய்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வந்து இந்த மான்சூன் சீசனுக்கு முன்னாடியே அது இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸுமே அந்த சாயிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுடைய டொமஸ்டிக் பர்பஸ்க்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரிஸ்கிரைப்ட் லிமிட்டுக்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சாயில் ரிமூவ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த சாயில் எடுக்கிறதுக்கு சப்மிட் பண்ணப்படலாம் த்ரூ அந்த டிஎன் அந்த இ-சேவை போர்ட்டல் மூலமாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ரூவல்ஸும் வந்து அந்த தாசில்தார் மூலிமா வித்தின் 10 daysக்குள்ளே இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட பப்ளிஷ் பண்ணுங்கள் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸு 26-27 டிஸ்ட்ரிக்ட் கெசட்ஸு மானிட்டர் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சிஎம் விஜயும் சிஎம் ஸ்டாலின் 2 பேருமே வந்து ஜோதி தாஸ் பண்டிதர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவர் வந்து சோஷியல் ரீஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து நிறைய கட்சிகள் அதில் பிசிகே அவங்கெல்லாம் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ட்ரிபியூட்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்திருக்கு, என்னென்னா 5 இன்ஸ்பெக்டர்ஸை வந்து ஏர்லியராக வந்து கொளத்தூர் அப்புறம் வந்து ஹார்பர் போலீஸ் அந்த சப்டிவிஷனில் இருந்தவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எலெக்ஷன் டைமில் அவங்கெல்லாம் வந்து இப்போது டிப்ளாய்மெண்ட்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க வெட்னஸ்டே அன்னைக்கு.
இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம். இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. 10th ரிசல்ட்டு வந்தாச்சு. அதில் ஒரு பொண்ணு வந்து டாப்பர் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க வந்து சிஏ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு தான். அவங்க வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. 496 அவுட் ஆஃப் 500 வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் விஜயோட விஷ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு வாட்டர் டெலிவரி மேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நம்மளும் ஒரு விஷ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.